முரளி சார் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பேசுவாங்க. நேற்று நமது முன்னோர்கள் எல்லாம் போராடியதால் தான் அவர்கள் போராட்டத்தின் பலன் தான் நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால அவங்க நேற்று மரம் வச்சார், இன்றைக்கி வந்து அந்த விஆர் அந்த பழத்தோட பழத்தையே வந்து நம்ம ருசித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் கிடைத்த சலுகைகள் எல்லாம் எழுந்து விடாமல் அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து எஸ்ஆர்எம்மின் தலைமையில், சீரிய தலைமையாம் எஸ்ஆர்எம்மின் பொதுச்செயலாளர் தலைமையில் இறங்கும் எஸ்ஆர்எம்மின் தலைமையில் போராடுவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தோழர்களே, நமது ஏஆர்எஃப் என்னவெல்லாம் செஞ்சிருக்கோம். இன் 1974 ஸ்ட்ரைக் பற்றி எல்லாருக்கும் அறிவுறுத்தணும், தெரிஞ்சுக்கணும். 1974 ஒரு மாபெரும் போராட்டம் அகில இந்திய ரயில்வே சம்மேளனத்தின் கீழ் நடைபெற்றது. அன்று நமக்கு கிடைக்க வேண்டிய போனஸ்க்காக இந்த ஏஆர்எஃப் மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தியது. அதில் எத்தனையோ தோழர்கள் உயிரிழந்தார்கள், எத்தனையோ தோழர்கள் சிறை சென்றார்கள். அன்று நமது தொழிற்சங்கம் ஏஆர்எஃப் தான் வந்து இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி வழிநடத்தியது. நமது ஏஆர்எஃப் சார்பாக எஸ்ஆர்எம்யூ தென்னகத்தில் மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தியது. நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க, நிறைய பேர் வேலை இழந்தாங்க இந்த போராட்டத்தினால. இது யாருக்கும் இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம இந்த வாங்கிட்டு இருக்கிற போனஸ் சும்மா வரல. இது எல்லாம் வந்து ஒரு தொழிற்சங்கம் வந்து ஒரு ஃபெடரேஷன் காட்டி கொடுத்தது. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் காட்டி கொடுத்து நாங்கள் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாங்கினாங்க. நம்ம போராட்டம் நடத்தி நம்ம உயிர் நீத்து நம்ம வேலை நீக்கம் செய்யப்பட்டோம். ஆனா ஒரு தொழிற்சங்கம், ஒரு ஃபெடரேஷன் வந்து இதை காரணம் காட்டி நாங்கள்லாம் லாயல் ஒர்க்கர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணி எப்படியாவது இந்த போராட்டத்தை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு வந்து நாங்களாம் லாயல் ஒர்க்கர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து நாங்களும் ஒரு பெரிய இயக்கம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. தோழர்களே, யார் போராட்டம் நடத்துறது, யார் கூட இருக்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை தொழிற்சங்கம். அதே போல நம்ம இன்னைக்கு வாங்கி கொண்டிருக்கிற டிஏ சும்மா வரல. இந்த டிஏ 1969 மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதுல 2 பேர் உயிர் நீத்தாங்க, நிறைய பேர் வேலை இழந்தாங்க. முதலாக டிஏ வேண்டும் என்று போராடியது இந்த ஏஆர்எஃப் இயக்கம். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்ம எல்லாம் ஒடுக்க பார்த்தாங்க. நிறைய பேர் மிசா சட்டம், இந்திராஜி வந்து ஒரு பெரிய மிசா சட்டத்தை கொண்டு வந்து நம்மளை எல்லாத்தையும் உள்ள தள்ளினாங்க. ரயில்வே தோழர்கள் நிறைய பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்க. அத்தகைய பெரிய போராட்டத்தையே எவ்வளவு பேர் வேலை இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பேர் உயிரிழந்தாலும் பரவாயில்லை என்று நாம் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அதே போல 61 இந்த டிஏக்கான போராட்டம் டிஏக்கான எவ்வளவு போராட்டம் இருக்குமா? 69 போராட்டம் நமக்கு லேட்டாதான் கொடுத்தது. கவர்மெண்ட் முடியாத பணியை வைக்க, கவர்மெண்ட் வந்து பணிய வைக்க முடியல. தொடர்ச்சியான போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமா தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து டிஏ வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அனிதா ஆர்எஸ்சி 2000 கமிட்டி நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ரன்னிங் அலவன்ஸ ஸ்லாப்ல போட சொன்னாங்க. எடுக்கக்கூடாது, ரன்னிங் அலவன்ஸ் கிடையாதுட்டாங்க. அதை எதிர்த்து நீண்ட நிறைய போராட்டத்தை நடத்தணும். இல்லைன்னா இன்னைக்கு கூடிய தொழில் நம்ம ரன்னிங் ஸ்டாஃப் இருக்கக்கூடிய ரன்னிங் அலவன்ஸ் கிடையாது. இன்னைக்கு வாங்கிட்டு இருக்க 30%, 55% அது இல்லை. அதுக்காக மிகப்பெரிய போராட்டம் அதை நடத்தி ஸ்லாப்ல போட வச்சது ஏஆர்எஃப் தான், எஸ்ஆர்எம்யூ தான். தென்னகத்தில் எஸ்ஆர்எம்யூ மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது.
இந்த ஏஆர்எஃப் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னின்று நடத்த சொன்னது. அதன் மூலம் நாம இன்னைக்கு கோரிக்கைகளை வென்றெடுத்துள்ளோம். அதுபோலத்தான் இன்னைக்கு நம்ம ரன்னிங் ஷாப் வாங்கி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் அலவன்ஸ் உயர்த்தப்படவில்லை. 50% டிஏ உயரும் பொழுது டிஏடிஏ ரைஸ் ஆகும் பொழுது நாம் நம்மளுடைய கிலோமீட்டர் அலவன்ஸும் ஏறும். ஆனா ஏற்றி தரல நிர்வாகம். நம்ம எவ்வளவு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். நீ நின்னாங்க. ஆனா யாரும் இதோ நம்ம எங்க நமக்கு கிரெடிட் கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு இல்ல வந்துருச்சு. டிஎல்லாம் வச்சு பண்ணிட்டாங்க. நமக்கு டிஏ ரைஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க சும்மா யார் கண்டுபிடிக்கிறா இது வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எங்க வாங்கி கொடுத்தா வாழ்நாள் இது வரைக்கும் வாங்கவில்லை. இது யாரால முடியும்? இந்த எஸ்ஆர்எம்யூ ஏஆர்எஃப் பேரியக்கத்தினால் மட்டுமே முடியும். எஸ்ஆர்எம்யூ ஏஆர்எஃப் பேரியக்கம் முன்னின்று நடத்தவில்லை என்றால் யாருனாலே வாங்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நாங்க இங்க இருந்து நாங்களும் தான் பண்ணோம் சொல்லிட்டு. ஆனா முடியாது. நீங்க வெளியில தான் நிக்கணும். இந்த எஸ்ஆர்எம்யூ தான் ஏஆர்எஃப் தான் போய் நின்று அரசாங்கத்திடம் போராடி வாங்க முடியும். தோழர்களே, இது டிலே ஆகலாம், காலதாமதம் ஆகலாம். ஆனா போராடணும், போராடிக்கிட்டே இருக்கணும். போராடித்தான் வெற்றி பெறும். போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதே போல இன்னும் செய்யப்படவில்லை. ஓடத் தொழிலாளர்களுடைய கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் இன்னும் வரல. அதாவது சீனியர் சென்டர்ல இருந்து எல்பி மெயில் வரைக்கும் இன்னைக்கு ஒரே இதுதான். அதை மாற்றி அமைக்கணும்னு கேட்டிருக்கிறோம். நம்ம கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்ல எல்பி மெயிலுக்கு லெவல் 7 வேணும்னு கேட்டிருக்கோம். போராடிக்கிட்டே இருக்கிற லெவல் 7 கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்பி மெயில் கேட்டகரி கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் இன்னும் நடக்கல. அதே போலதான் டிடிக்கும் கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் இது வரைக்கும்